துப்பறியும் நிபுணர் மதிவாணன் பகுதி 3. காணாமல் போன கைரேகை. துப்பறியும் நிபுணர் மதிவாணன் தனது காரை அதிநவீன ஆராய்ச்சி ஆய்வகத்தின் முன் நிறுத்தினார். இரவு நேரம் மழையின் காரணமாக அந்த இடம் அமைதியாகவும் சற்று அமானுஷ்யமாகவும் தெரிந்தது. காவல்துறை தடுப்பு நாடாக்கள் காற்றில் அசைந்தாடிக் கொண்டிருந்தன. மீண்டும் ஒரு புதிர் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவரது கூர்மையான கண்கள் அந்த இடத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆராய்ந்தன. உள்ளே இன்ஸ்பெக்டர் பாலா அவருக்காக காத்திருந்தார். வாருங்கள் மதிவாணன் என்றார். பாதிக்கப்பட்டவர் டாக்டர் அரிச்சந்திரன், இந்த நாட்டின் மிகச்சிறந்த பயோமெட்ரிக் விஞ்ஞானி. தரையில் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்த உடலை மதிவாணன் ஒரு கணம் பார்த்தார். அறையில் ஒருவித இறுக்கம் நிலவியது. இன்ஸ்பெக்டர் பாலா ஆய்வகத்தின் மூலையில் இருந்த ஒரு பெரிய திறந்திருந்த பாதுகாப்பு பெட்டகத்தை காட்டினார். டாக்டர் அரிச்சந்திரனின் மாபெரும் கண்டுபிடிப்பு காணாமல் போயுள்ளது. எந்தவொரு பயோமெட்ரிக் அமைப்பையும் திறக்கக்கூடிய ஒரு செயற்கை கைரேகை. அதன் பெயர் மாஸ்டர் கீ. காவல்துறையினர் அந்த அறையை முழுவதுமாக சோதனையிட்டிருந்தனர். ஆனால் மதிவாணனின் கண்கள் பெட்டகத்தின் விசைப்பலகையில் இருந்த ஒரு சிறிய மங்கலான ரேகையை பிடித்தன. பாலா, இதை யாரும் கவனிக்கவில்லையா என்று தனது பூத கண்ணாடியை எடுத்தபடி கேட்டார். மதிவாணனின் முதல் சந்தேகம் டாக்டர் அரிச்சந்திரனின் சக ஊழியரான டாக்டர் கபிலன் மீது விழுந்தது. விசாரணை அறையில் கபிலன் மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டார். அரிச்சந்திரன் ஒரு மேதை. அவரது மரணம் ஒரு பெரிய இழப்பு என்றார். ஆனால் அவரது கைகள் நடுங்கின. நேற்று நீங்கள் அவரிடம் சண்டையிட்டதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது என்று மதிவாணன் நேரடியாக கேட்டார். கபிலன் ஒப்புக்கொண்டார். ஆமாம், திட்டத்தின் உரிமை குறித்து எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் அவர் இறந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தரங்கில் இருந்தேன் என்று தனது நிரபராதித்துவத்திற்கான ஆதாரங்களை காட்டினார். அடுத்ததாக ஆய்வகத்தின் நிதி கட்டுப்பாட்டாளர் மாலினியை மதிவாணன் சந்தித்தார். அவர் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தார். டாக்டர் அரிச்சந்திரன் ஒரு அற்புதமான மனிதர். அவரது திட்டத்திற்கு நிதி திரட்டுவது எனது கடமையாக இருந்தது என்றார். பேசும்போது மாலினியின் சட்டை கையில் இருந்த ஒரு சிறிய கரையை மதிவாணன் கவனித்தார். அது கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியவில்லை. அவர் அதை பற்றி எதுவும் கேட்காமல் ஆய்வகத்தின் நிதிநிலை குறித்து சில கேள்விகளை மட்டும் கேட்டுவிட்டு ரகசியமாக அந்த கரையின் மாதிரியை சேகரித்தார். விசைப்பலகையில் கிடைத்த மங்கலான கைரேகையின் ஆய்வு முடிவுகள் வந்தன. முடிவு திருப்திகரமாக இல்லை மதிவாணன். இது ஒரு பகுதி ரேகைதான். தரவுத்தளத்தில் உள்ள யாருடனும் பொருந்தவில்லை என்று இன்ஸ்பெக்டர் பாலா கூறினார். அன்று இரவு மதிவாணன் மீண்டும் குற்ற இடத்திற்கு தனியாகச் சென்றார். அந்த அமைதியான ஆய்வகத்தில் காணாமல் போன கைரேகை என்ற வார்த்தை அவரது மனதில் எதிரொலித்தது. அந்த செயற்கை கைரேகையின் சக்தி என்ன? கொலையாளி ஏன் அறையை இவ்வளவு சுத்தமாக துடைக்க வேண்டும்? திடீரென்று அவருக்கு ஒரு பொறி தட்டியது. கொலையாளி தனது கைரேகைகளை மறைக்க அறையை துடைக்கவில்லை. மாறாக அந்த மங்கலான போலி கைரேகையை மட்டும் அங்கு விட்டு செல்வதற்காகவே மற்ற அனைத்தையும் அழித்திருக்கிறான். அது ஒரு திட்டமிட்ட சதி. அதே நேரத்தில் மாலினியின் சட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரியின் ஆய்வு முடிவுகள் அவரது தொலைபேசிக்கு வந்தது. அது செயற்கை கைரேகையை உருவாக்கும் இறுதி கட்டத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு அரிய வகை வேதிப்பொருள். மதிவாணன் அனைத்து துண்டுகளையும் ஒன்று சேர்த்தார். கொலையாளி திருடப்பட்ட செயற்கை கைரேகையை பயன்படுத்தி பெட்டகத்தை திறந்து பின்னர் அரிச்சந்திரனை கொன்றிருக்கிறான். ஆனால் அந்த போலி கைரேகையை ஏன் அங்கு பதிக்க வேண்டும்? அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. அந்த மங்கலான ரேகை ஒரு மனிதனுடையதல்ல. அது ஒரு தோல்வியுற்ற முயற்சி. கொலையாளி வேறொருவரின் கைரேகையை நகலெடுத்து அவரை குற்றவாளியாக்க முயன்றிருக்கிறான். ஆனால் நகல் சரியாக வராததால் ரேகை மங்கலாக பதிந்துள்ளது. மீண்டும் டாக்டர் கபிலனை சந்தித்தார். டாக்டர், சமீபத்தில் யாராவது உங்கள் கைரேகைகளை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பெற முயற்சித்தார்களா என்று கேட்டார். கபிலன் யோசித்துவிட்டு, ஆமாம், மாலினி ஒரு பாதுகாப்பு மேம்படுத்தல் என்று கூறி எனது கைரேகைகளை மீண்டும் ஸ்கேன் செய்யச் சொன்னார் என்றார். இறுதி கட்டம். மதிவாணன் மற்றும் காவலர்கள் மாலினியின் அலுவலகத்திற்குச் சென்றனர். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் உளவாளி. டாக்டர் கபிலனின் கைரேகை தரவை திருடி அவரை இந்த வழக்கில் சிக்க வைக்க முயன்றீர்கள். ஆனால் உங்கள் திட்டம் தோல்வியடைந்தது என்று மதிவாணன் விளக்கினார். பிடிபட்டதை உணர்ந்த மாலினி தன்னிடமிருந்த அந்த செயற்கை கைரேகையை அழிக்க முயன்றார்.
ஆனால் இன்ஸ்பெக்டர் பாலா வேகமாக செயல்பட்டு அவரை தடுத்து கைது செய்தார். ஒரு சிறிய போராட்டம் நடந்தது. திருடப்பட்ட செயற்கை கைரேகை மீட்கப்பட்டது. மதிவாணன் நன்றியுடன் நின்ற டாக்டர் கபிலனிடம் மாலினி எப்படி தொழில்நுட்பத்தை திருடி அவரை கொலைப்பழியில் சிக்க வைக்க திட்டமிட்டார் என்பதை விளக்கினார். காணாமல் போன கைரேகை வழக்கு வெற்றிகரமாக முடிவுக்கு வந்தது.